ஹலோ கைஸ், இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சங்கராந்தி வசனம் அப்படின்ற ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் கலந்த காமெடி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ காமெடி படம் அப்படின்றதுனால பயங்கரமான லாஜிக் மீறல்கள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் படமா இது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு 2.5 மணி நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபன் ஃபீல்டா ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கல. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே மல்டிநேஷனல் கம்பெனியோட ஒரு சிஇஓ இந்தியா வருகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அவர் இந்தியா வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவரோட சொந்த ஊரே பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அண்ட் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹைதராபாதா இருக்கும். இதனால சென்ட்ரல் எல்லாம் ப்ரெஷர் போட்டு ஹைதராபாத்ல இருக்க சிஎம் ஸோ அந்த மனுஷன் முதல்ல இங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் எல்லாத்தையும் கொடுத்ததால அவர் இங்க வந்து லேண்ட் ஆகிறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. சிஎம் கூடவே சிஎம்மோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவங்க 2 பேரும் சேர்ந்து இவரை வரவேற்கிறாங்க. அந்த மனுஷன் ஒரு பெரிய பிரஸ் மீட் மாதிரி இருக்கும். அங்க நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இந்த சிஎம்மோட வீட்டுல தங்குறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சிஎம்மோட பிளான் என்ன அப்படின்னா இவர் மூலமா நாட்டுக்கு நிறைய கம்பெனிகளை உருவாக்கலாம் அப்படின்றத அந்த பிளானோட அவருக்கு எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்க கூட இருக்கா இல்லையா அந்த நபருக்கு அவரோட பையன் கிட்ட இருந்து கால் வருது. எனக்காக நீங்க ஒரு ஃபேவரை அவர்கிட்ட பேசி பண்ணி கொடுக்கணும்பா அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ண இவர் சிஎம் கிட்ட போறாரு. ஒரே ஒரு நாள் மட்டும் ஃபார்ம் ஹவுஸ்ல நான் அவர் இன்னைக்கு கூட்டு போறேன், அவர்கிட்ட கொஞ்சம் வேலைகள் ஆக வேண்டி இருக்குன்னு சொல்ல சிஎம் யோசிக்கிறாப்ல. ஒரு பெரிய ஆளு இந்த மாதிரி அன்வான்டா கூட்டு போறதெல்லாம் வேணாமேன்னு சொல்ல இந்த மனுஷன் அடம் பிடிக்கிறாரு. அது கூடவே இந்த விஷயத்தை கேட்டு அந்த ஃபாரின் ஆள் இருக்கா இல்லையா அந்த மனுஷனும் ஃபார்ம் ஹவுஸ் போய் கொஞ்சம் இயற்கையா எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் கண்டிப்பா வரேன்னு சம்மதிக்க அப்படியே கட் பண்ண அவர் அங்க கொண்டு போறாரு. நான் அவரை பாதுகாக்கணும் அப்படின்னுக்காக மீனாட்சி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரோட எல்லாமே பக்காவா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இவரை கூட்டு போனா இல்லையா அந்த நபர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்கேயே இருங்க, உங்களுக்காக நான் ஒரு ஃபேவரட்டான டிஷ் சமைச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி காதுல ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து நிறைய ரவுடி கேங் அங்க இறங்குறாங்க. இதை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சி இருக்காங்க இல்லையா, தங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட்டையும் போட்டு பார்க்க இத்தோட முடிவில் அந்த நபரை ரவுடி பசங்க கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மனுஷனும் சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பும் போது அங்க யாரையுமே காணோம். என்னவாச்சுன்னு கேட்க நடந்த விஷயங்கள் அப்படியே சிஎம் காதுக்கு போகுது. நான் உனக்கு என்னடா சொன்னேன், இப்ப என்னடா பண்ணி வச்சிருக்க, காலையில அந்த ஆள் முகத்தை பிரஸுக்கு காட்டலன்னு வையா என் சீட்டு கிழிஞ்சிரும், என் நிலைமை யோசிச்சு பாத்தியாடான்னு போலம்ப கடத்துனாங்க இல்லையா. அவங்க கிட்ட இருந்து ஒரு வீடியோ வருது. பாண்டே அப்படின்ற ஒரு நபர் அவரோட அண்ணனை ஜெயில புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ அவரை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, சோ அதை நீங்க பண்ணி ஆகணும் டிமாண்ட் பண்ண இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஜெயில புடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா பாண்டே பிரதர்ஸ். அவரை வெளியே விடணும் அப்படின்றதுக்காக ஜெயிலர் கூப்பிட்டாரு. ஜெயிலர் வந்து பயங்கரமான வசனங்கள் எல்லாத்தையும் பேசி அவர் ஒரு சின்சியர் ஆபீசர் அப்படின்றத காமிச்சு இவங்களை எந்த காரணத்தை கொண்டு வெளியே விட முடியாது, அப்படியே என்ன மீறி நீங்க அவங்களை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களா, இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்க இது எல்லாத்தையும் பிரஸ்ல நான் சொல்லி விட்டுருவோம் பாத்துக்கங்கன்னு மிரட்ட இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த விஷயத்த இதோட நிறுத்திடு, நாங்க உன் நேர்மையை செக் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி அவரை அனுப்பி வச்சுட்டு அந்த மனுஷன் ஜெயில இருந்து அவனை அனுப்ப மாட்டேன்றான். அவனை அனுப்புனாதான் புடிச்சு வச்சிருக்க அந்த அக்கீல விடுவேன் அப்படின்ற மாதிரி கடத்தல்காரன் சொல்றான். என்னையா பண்றது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க அப்பதான் டிவியில நான் முதலமைச்சரை பார்த்தாக்கணும், நாங்க குடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு என்னையா அப்படின்ற மாதிரி ஒரு நபர் பயங்கரமான போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காப்புல. இந்த விஷயத்த அங்க இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. அதுக்குள்ளவே மீனாட்சி பாத்தீங்கன்னா ஒரு பிளான வச்சிருக்காங்க. அகில் கடத்தப்பட்டுட்டார் அப்படின்னு தெரிஞ்சா அது ஒரு பயங்கரமான சர்ச்சை ஆயிடும். ஒண்ணு பண்ணலாம், அகில மாதிரியே இருக்கு யாரா ஒருத்தரை இங்க கொண்டு வந்து நிறுத்தலாம், ஒரு 3 நாளைக்கு இதுதான் அந்த நபர் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடலாம். அண்ட் 3 நாள் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதுல நம்ம தேவையான வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்ல இவங்க அந்த யோசனையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சரக்கு அடிச்சு ஒரு நபர் போராடிட்டு இருக்கா இல்லையா அவர் தென்படுறாரு. 2 பேரும் அதாவது கடத்தப்பட்ட அகிலோ இந்த போதை இளைஞரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான் ஆளு கிடைச்சிட்டான், ஒரு 3 நாளைக்கு பிரச்சனை இல்லை, மக்களை என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா இந்த 3 நாளுக்குள்ள பாண்டே கிட்ட இருந்து கடத்தப்பட்ட அந்த நபரை யார் கூட்டு வர போறீங்க, அப்படி ஒரு ஆபீசர் இங்க யார் இருக்கான்னு கேட்க அப்பதான் ஒரு நபர் முன்னாடி வந்து சார் ஒரே ஒருத்தர் இருக்கார், அவர் நடந்தா மாசு படுத்தா மாசு உக்காந்தா மாசு அப்படின்ற மாதிரி அவருக்கு பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்து அந்த மனுஷனால மட்டும்தான் இது முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இதுதான் ஒரு இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி ராஜு அப்படின்ற ஹீரோவை இங்க அறிமுகப்படுத்துறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் எக்கச்சக்கமான என்கவுண்டர் பண்ணதால அவரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. அந்த மனுஷன் வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரி எங்கேயோ போயிட்டாப்ல. இப்ப யாரு கூட்டாலும் வரமாட்டாப்ல, என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்ல அப்பதான் மீனாட்சி உள்ள வராங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்புல அதாவது கடத்தல் பண்ணதுல நான் இந்த மாதிரி நின்னுட்டேன், நான் வேணா ஒண்ணு பண்றேன், அந்த மனுஷனை போய் கூப்பிட்டு வரேன், அவர் நான் கூப்பிட்டா கண்டிப்பா வருவார்னு சொல்ல திகச்சு போறாங்க. அதுக்கான காரணம்
காரணம் என்னமான்னு கேட்க அப்பதான் இவங்க 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் அந்த மனுஷன் காதலிச்சுட்டு பிரேக்கப் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ அழுதுகிட்டே ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லியிருப்பாப்ல, நீ இப்ப என்னை விட்டு போயிருக்கலாம், ஆனா என்னைக்குமே என் வாழ்க்கையில இருந்த ஒரே பொண்ணு நீ தான், கடைசி பொண்ணு நீ தான், உனக்காக எத்தனை வருஷமானாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருப்பாப்ல. சோ அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பார், நான் போய் அவரை கூட்டு வரேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு வில்லேஜ்ல காமிக்கிறாங்க. ராஜு இருக்கா இல்லையா, கல்யாணம் பண்ணி 6 வருஷத்துல 4 குழந்தைகளோட வேக வேகமா தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாப்ல. அவங்க பரதநாட்டியம் அரங்கேற்றணும் அப்படின்றதுக்காக மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எம்எல்ஏ வந்து காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எம்எல்ஏவே வந்தாலும் சரி, என் கணவர் இல்லாம நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரெடியா இருக்கும்போது கணவர் போறாரு. 2 பேருக்கும் நடுவுல அப்படி ஒரு ரொமான்ஸ், அப்படி ஒரு ரொமான்டிக்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது குழந்தைகள் எல்லாமே நீங்க 2 பேரும் எப்பமா சந்திச்சுக்கிட்டீங்கன்னு கேட்க இவர் சஸ்பெண்ட் ஆகி ட்ரெயின்ல வந்துகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க பல மாப்பிள்ள பார்த்து எதுவும் செட் ஆகல அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து புடிச்சு போனதால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட போக ஹீரோக்கு அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு தெரிஞ்சது சென்டிமெண்டா அட்டாக் ஆகி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரசன்ட்ல அன்னைக்கு பண்ண தப்பு இன்ன வரைக்கும் நான் ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எம்எல்ஏ கிட்ட அவரோட மாமனார் புலம்பிக்கிட்டே இருக்க இங்க ஹீரோவோட மனைவி அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வெகு பயங்கரமா டான்ஸ் ஆடி கிளாப்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு எம்எல்ஏ சால்வே போத்தணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இவங்க என்னோட கணவர் மூலமா நான் அதை வாங்கிக்குவான்னு சொல்லி மைக்க வாங்கி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் என் கணவர் தான் காரணம், இந்த மாதிரி ஒரு கணவர் யாருக்கும் கிடைக்க கூடாது, அப்படி கிடைச்சிட்டார் அப்படின்னா எனக்கு என்ன ஸ்பெஷல் இருக்க போது சொல்லுங்க. நேத்து நைட்டு தான் என் கணவர் கிட்ட நான் பரதநாட்டியம் நல்லா ஆடுவேன்னு சொன்னேன், காலையிலே எல்லா செலவையும் பண்ணி அரங்கேற்றமே பண்ணிட்டாருன்னு சொல்ல பக்கத்துல ஹீரோவோட மாமனார் அவன் எல்லா காசையும் ஏங்கிட்டு இருந்ததா புடுங்கி பண்ணது எல்லாத்தையும் பண்ணிட்டு பேரை மட்டும் சம்பாதிச்சுக்கிறானா அப்படின்ற மாதிரி புலம்பி நிக்க இவங்க நிறுத்துறதா தெரியல. கணவன் மனைவி 2 பேரும் மயக்க வாங்கி தங்களோட இஷ்டத்துக்கு அன்பை பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இத்த பார்த்த எம்எல்ஏவான எனக்கும் மரியாதை இல்ல உனக்கும் மரியாதை இல்லைன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுச்சா, உன் குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வர்றேன் பாத்தியா, அது ஏன் தப்பியா அப்படின்ற மாதிரி தலையிலேயே அடிச்சுக்கிட்டு போக கட் பண்ணி மாமனார் கடுப்பாயிட்டா இல்லையா, வீட்டிலோட எல்லா கதையும் பூட்டிக்கிட்டே இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 6 மாசமா இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோவும் ரொம்ப ஏக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருக்க இன்னொரு மருமக பிள்ளைகளா இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் உள்ளவாமா தைலம் தேய்ச்சி விடணும், உள்ளவாமா கணக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் சந்தோஷமா இருக்காங்க. இதை பார்த்து மனுஷன் டென்ஷனா இருக்காரு. அண்ட் இவரோட மாமனார் இவங்களை பிரிச்சு வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எதை சொல்றாருன்னா 6 வருஷத்துல 4 குழந்தைகளை பெத்துட்டீங்க, இதுக்கு மேல முடியாதுப்பா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இன்னொரு குழந்தையோட சத்தம் இந்த வீட்டுல கேட்க கூடாதுப்பான்னு சொல்லி 2 பேரையும் தனித்தனியா படுக்க வைக்க கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் தூங்கிட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தனிமையில பேசணும் அப்படின்ற மாதிரி மாடிக்கு போறாங்க. ஒரு அழகான பாடல் ஒன்னத்தை பாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாடியில இருந்து பக்கத்து வீட்டு மாடி, அதுக்கடுத்த வீட்டு மாடி அப்படின்ற மாதிரி எல்லா மாடியிலும் போய் அராஜகத்தை பண்ண கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கும்பலா வந்துடுறாங்க. உங்க மாப்பிள்ள உங்க வீட்டுல பாடலாம் எகிரி குதிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம், அதையே எங்க கிட்ட வந்து பண்ணா என்னங்க அர்த்தம், இங்க பாருங்க சுத்தி இருக்க எல்லாருமே தூக்கத்தை தொலைச்சிட்டு நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கண்ட மேனிக்கு பேசிக்கிட்டே இருக்கு. அப்பதான் ஹீரோவோட முதல் பையனோட என்ட்ரி. இது நேரம் வரைக்கும் சப்பியா சுத்திக்கிட்டே இருந்தவன், யோ உங்க லட்சணம் எனக்கு தெரியாதா, உங்க வீட்டுல எல்லாம் வேற பிரச்சனையே இல்லையா, எங்க அப்பா ஆடுவான் ஓடியாருவான், உங்களுக்கு என்னையா வந்தது பெரிய மாதிரி வாய திறக்க ஆரம்பிச்ச பையன் தான், மூடவே இல்லை. ஆனா இங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, காதையே மூடிட்டுறாங்க. அப்ப ஆளை விட்டுறான்னு ஓடியே போயிடுறாங்க. சோ ஹீரோவோட ஃபேமிலி இப்படி ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு கட் பண்ணி அந்த சிஎம் கிட்டே போகுது. புடிச்சு வச்ச நபரை ஷேவிங் எல்லாத்தையும் பண்ணி இவர் தான் அகில், உடம்பு சரியாம கொஞ்சம் டிப்ரெஸ்ஸா இருக்காப்ல, சோகமா இருக்காப்ல, எதுவா இருந்தாலும் 4 நாளுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட பேசி பாப்பல அப்படின்ற மாதிரி அவரை காட்டிட்டு உள்ள கொண்டு போயிட்டு யோ பிளான் எல்லாம் கரெக்டா தானே போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. அவரோட மாமனார் இருக்கா இல்லையா, ஒரு 5 லட்சத்தை கொடுத்து நீங்க பக்கத்துல போற வழியில இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்ப இவங்க 2 பேரும், அதாவது ஹீரோவோட பையனும் பைக்ல போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோவோட சின்ன வயசுல அவரோட குரு ஒருத்தர் சொல்லி கொடுத்திருப்பாரு, ரொம்ப நல்ல குருவா இருப்பாரு, அவரை சந்திக்கிறாரு. அவரை பார்த்தது ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பரீட்சையை பார்த்து எழுதி அதாவது பிட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த அவரோட பள்ளி ஆசிரியர் கவனிச்சிட்டாரு. ஆனா எதுவுமே சொல்லல. இதனால மனசு ஒரு மாதிரி
உறுத்தலா இருக்கு. இத பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது, நீ மத்தவங்க முன்னாடி தோத்த அப்படின்னா நீ ஒரு லூசர் ஆயிடுவ, உனக்குள்ளே நீ தோத்துட்ட அப்படின்னா நீ ஒரு கோமாளி ஆயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். அந்த விஷயம் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ரிசல்ட் வர மாதிரி இருக்கு. முதல் மதிப்பெண் இவர் எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் இவரை கங்கராச்சுலேஷன் பண்ணும்போது இவருக்குள்ளே தோத்துட்டார் அப்படின்ற எண்ணம் தோண ஆரம்பிக்குது. தான் ஒரு கோமாளியா கண்ணாடியில தெரிய ஆரம்பிக்கிறாரு. வேகமா ஆசிரியர் போய் கட்டி பிடிச்சிட்டு இதுக்கு மேல என்ன நானே தோத்துக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாப்ல. சோ அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய போலீஸ்காரர் ஆகி இப்ப வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபேமிலியோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த பகிர்ந்துட்டு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர்னு சொல்ல அந்த மனுஷன் ஏதோ ஒரு சோகத்துல இருப்பாரு போல. அந்த சோகத்தை வெளிக்காட்டிக்காம இதுவே எனக்கு போதும்பா அப்படின்ற மாதிரி மனநிறைவோட வண்டியில கிளம்பணும்னு ட்ரை பண்ண இவர் அவரோட சோகத்தை கண்டுபிடிச்சிட்டாப்ல. இதனால ஒரு டசன் வாழைப்பழத்தை வாங்கி 5 லட்சம் கொடுத்து விட்டார் இல்லையா மாமனார். அத்தை அந்த பைக்குள்ள போட்டுட்டு வச்சுக்கோங்க சார், பழத்தை சாப்பிடுங்க சார்னு சொல்லி அனுப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பணம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பணம் கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது பேக் ஓட்டையில விழுந்துருச்சு அப்படின்னு மாதிரி மாமனார் கிட்ட சொல்ல, மாமனார் எது இந்த சின்னோண்டு ஓட்டையில 5 லட்சம் விழுந்துதா, எப்பா உண்மையா சொல்லுப்பான்னு கேட்க பக்கத்துல நம்ம ஹீரோவோட பையன் உண்மையா நான் சொல்லட்டுமான்னு வர, தம்பி நீ சாப்பிட மட்டும் வாய திறந்தா போதுன்னு நான் இங்கிருந்து போய்க்கிறேன்பா, அந்த 5 லட்சம் எங்கேயோ போச்சு அப்படின்னு மாதிரி அங்கிருந்து கிளம்ப கட் பண்ணா இந்த வீட்டோட 2வது மருமக புள்ளியோ காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு, அதாவது ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்ப அவரோட மனைவி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே ஏமா இது ஒரு ஹாய் மெசேஜ் தான், நீ ரியாக்ட் பண்ற அளவுக்கு இது ஒரு பெரிய தப்பு இல்லையம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த விஷயத்த ராஜு பாக்குறாப்புல, ஹெச்ஐ ஹாயா, ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கியாடா, இளம் மனுஷராடா அப்படின்னு மாதிரி பயங்கரமான பில்டப் எல்லாத்தையும் கொடுக்க அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யோ அப்படி என்னையா அவன் பண்ணிட்டான், ஹெச்ஐ ஹாய் அப்படித்தானே அனுப்பிச்சிருக்கான்னு கேட்க இவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒன்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வாட்ஸ்அப்ல எல்லாருக்குமே எல்லா ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஜிஎம் அப்படின்னா குட் மார்னிங், ஜிஇ அப்படின்னா குட் ஈவினிங், அதே மாதிரி ஹெச்ஐனா என்ன தெரியுமா, ஹக் மீன் அர்த்தம். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன காரியண்டா நீ பண்ணிருக்க அப்படின்னு மாதிரி உசு பேத்தி விட்டுட்டு இன்னைக்கு ஒன்று பண்ணுங்க, இது சரியாகணும் அப்படின்னா இன்னில இருந்து 1 வருஷம் இல்ல 3 வருஷத்துக்கு என் கூட ஹாலியே தான் படுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்க மத்த 2 பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ வேணும்னு எதிராக இந்த வேலையை பார்த்திருக்க, நீ என்னைக்காவது ஒரு நாள் மாட்டோடான்னு சொல்ல, தம்பி நாங்களா மாட்டோம்பா, என் மனைவிக்கு நான் ஒரு ராமர் மாதிரி, என் உலகமே என் மனைவி தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட புராணத்தை பாடிக்கிட்டே இருக்கு. அப்பதான் மீனாட்சியோட என்ட்ரி வந்ததும் அந்த ஹீரோட பையன் இருக்கா இல்லையா, குட்டி பையன், அவனோட தான் வராங்க. அப்ப உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன், உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்கப்பான்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்குமே இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. அவங்க வேகமா வந்து கையை கொடுத்து ஹாய்னு சொல்ல நம்ம ஹீரோட மனைவி இருக்காங்க இல்லையா, கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன் முன்னாடியே கட்டி பிடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, கையை தானே கொடுத்தேன்னு சொல்ல, ஏங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஹாய்னா ஹக் மீன்னு சொன்னீங்க, இப்ப அவ அதை தானங்க சொன்னான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க, நம்ம போட்ட பிட்டு நமக்கே ரிவீட் ஆயிடுச்சேன்னு தலையில கை வச்சுட்டு உட்கார இந்த சைடு மீனாட்சி இருக்காங்க இல்லையா, என்ன வார்த்தையா சொல்லிட்டு போன நீ, எவ்வளவு பெரிய வசனத்தெல்லாம் பேசிட்டு இப்ப 4 குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கியாப்பான்னு சொல்ல, ஆமாங்க அந்த பிரேக்கப் ஆச்சுல அதுல ஒரு 4 மாசம் கழிச்சா நான் கல்யாணம் பண்ணிட்டேங்க, என் வாழ்க்கை இந்த மாதிரி சந்தோஷமா தான் போய்கிட்டு இருந்தது, இப்போ நீங்க வந்துட்டீங்க இல்லையா, இனிமேல் கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க இவரோட மனைவி அழுதுகிட்டே இருந்தாங்க இல்லையா, பாட்டுன்னு எழுந்து, என் கணவர் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு, மத்தவங்கள மாதிரி இப்ப எதுவும் பண்ணல, உங்களை நான் நம்புறேங்க, இருந்தாலும் மத்தவங்க என்கிட்ட சண்டைக்கு வரும்போது என் கணவர் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லையா, அதுக்காக உங்க 2 பேருக்குள்ள எப்படி காதல் வந்துச்சு, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்ல முடியுமான்னு கேட்க இவர் தன்னோட மனைவி ஸ்வீட்டா கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால எப்படி சந்திச்சாங்க அப்படின்றத முதற்கொண்டு காதல் எப்படி மலர்ந்துச்சு அப்படின்றது வரைக்கும் ஒரு பாடல் மூலமா அழகா எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவுல இவங்க 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் கிஸ் பண்ற தருணம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்தது. ஆனா கிஸ் பண்ணலடி. அப்பதான் எங்களோட சீனியர் ஆபீசர் எனக்கு ஒரு மிஷின் இருக்கு அப்படின்ற மாதிரி போன் பண்ணி கூப்பிட்டுட்டாருன்னு சொல்ல இவங்களுக்கு, அதாவது கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே மனைவி, கொஞ்சம் திக்குன்னு இருக்கும். இந்த சம்பவத்தை கேட்டதும் அப்படியே இலைப்பாரிடுறாங்க. அண்ட் கட் பண்ணி மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி இருந்த காதல் ஜோடி பிரிஞ்சதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவரை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்கன்னு இருக்கும் இல்லையா, இவர் வேகமா அவங்கள சந்திச்சு இந்த போலீஸ் வாழ்க்கையே நமக்கு வேணாம், நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொல்ல மீனாட்சிக்கு போலீஸ் அப்படின்றது ஒரு ட்ரீம் தான். இதனால போலீஸா நீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்ததுன்னா நான் போலீஸ் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவருக்கு பிரேக்கப் சொல்லிட்டு போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு மீனாட்சி வந்திருக்காங்க இல்லையா, அந்த வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இதை கேட்டதும் அவ்வளவுதானமா
என் மனைவி ரொம்ப சாஃப்ட் டைப், இப்ப பாரு நம்ம 2 பேரையும் அனுப்பி வைப்பா பாரு அப்படிங்கிற மாதிரி மனைவி கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு ட்ரை பண்ண அவங்க பத்திரகாளியா மாற ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாமா இது வரைக்கும் என்ன ரொம்ப சாஃப்டா பார்த்து தானே பழகி போயிடுச்சு, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டிருந்தேன் இல்ல சண்டை போட்டு கேட்டிருந்தேன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்களா, அதுக்காக தான் நீங்க சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட ரொம்ப பொறுமையா பேசுற மாதிரி மன்னிச்சிட்ட மாதிரி பேசினேன். ஆனா இது மூலமா எல்லா உண்மைகளும் தெரிய வந்துச்சுல்ல, அவ கூட நீங்க எங்கேயுமே போக கூடாது, இதுதான் என்னோட ஆர்டர்னு சொல்லிட்டு போக பக்குன்னு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த விஷயம் சிஎம் கிட்ட போகுது. சிஎம் வீடியோ கால்ல வராப்ல, அம்மா நான் பக்கத்து ஸ்டேட் சிஎம் புரிஞ்சுக்குமா, ஒரு உயிர் ஆபத்துல இருக்கு, என் உயிரும் உன் கையில தாமா இருக்கு, உன் கணவரை மட்டும் ஒரு சில நாட்கள் அனுப்பி வைக்க முடியுமாமா, ஒரு அண்ணனா இதை நினைச்சுக்கியமா, உன் கைய காலா புடிச்சு கேட்டுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க இவங்க கொஞ்சம் மனசு இழகுறாங்க. சரி கணவரை நான் அனுப்பி வைக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், என்னோட கணவர் கூட நானும் வருவேன்னு சொல்ல பக்குன்னு இருக்கு. இவங்க மட்டும் வர்றது இல்லாம இவங்களோட அப்பா முதற்கொண்டு இவங்களோட பையன் வரைக்கும் ஒரு கூட்டமே கிளம்பி வர நிக்கிறாங்க. மீனாட்சிக்கு பக்குன்னு இருக்கு, நாம போறது ஒரு டாப் சீக்ரெட்டான மிஷின், இதுல பிக்னிக் போற மாதிரி இவ்வளவு பேரான்னு கேட்டு அது எல்லாமே வேணான்னு சொல்ல, ஆனா இத்தோட முடிவுல கேட்கறதா இல்ல. ஏன்னா சிஎம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றத கேளுங்க, நமக்கு அந்த ராஜு தேவை அப்படின்னு மாதிரி காலை கட் பண்ணிருப்பாப்ல, இவங்க வர அப்படின்னு மாதிரி டிமாண்ட் பண்ணதால கூட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான். சோ கூட்டமா அந்த மிஷினுக்கு கிளம்புறாங்க அப்படின்றத காமிச்சு அப்படியே கட் பண்ண சிஎம் ஆபீஸ்ல ராஜு சிஎம் போய் சந்திக்கிறாரு. சிஎம் இவரை உட்கார வச்சு கடத்தின அந்த பாண்டே ஒரு ரீசெண்டா வீடியோ அனுப்பி வச்சிருக்காரு சொல்லி அந்த வீடியோ பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாண்டேக்கு எதிரிகள் நாயக் அப்படின்ற ஒரு கூட்டம் தான், அதுல இருக்க ஒரு நபரை போட்டு தள்ளிட்டார், நாயக்கோட தம்பி ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த பிரச்சனை மூலமாவே அவன் எவ்வளவு பெரிய வெயிட் அப்படின்றது உனக்கு புரிஞ்சிருக்கும், எவ்வளவு சீக்கிரத்துல இதை பண்ண முடியுமா பண்ணி முடிப்பான்னு சொல்ல இந்த மனுஷன் ஆக்ரோஷமா எழுந்து, அவ்வளவுதானே சார், என் சர்வீஸ்ல நான் எத்தனை பேரை முடிச்சு கட்டியிருக்கேன், இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளா சார், இனி 24 மணி நேரத்துக்குள்ள இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்க முன்னாடி அந்த அக்கீல கொண்டு வந்து நிறுத்தி காட்டுறேன் சார், இது என் சபதம் அப்படின்ற மாதிரி கையை நீட்டு அங்க இருக்க எல்லாருமே பா என்ன ஆலியா என்ன சபதம் விட்டுக்கிட்டு இருக்காரியா அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு சார் கையை இறக்குங்க சார்னு சொல்ல அந்த மனுஷனால இறக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா சர்வீஸை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, கை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், கையை நீட்டின வேகத்துல. இதனால ஒரு டாக்டர் வர வைக்கிறாங்க. அந்த மனுஷன் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பாடி ஃபைட்டுக்கெல்லாம் செட்டே ஆகாது, 6 வருஷத்துல 4 குழந்தைகளை பெத்து டயர்ட் ஆயிட்டாப்ல, வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லி பட்டு டிங்கரிங் பார்த்து உட்கார வைக்க சிஎம் என்னையா இது, நீங்க கொடுத்த பில்டப்புக்கு இந்தியன் ஜான்விக் லெவல்ல ஒருத்தன் வருவான்னு பார்த்தா இப்படி வயசானவனை கூட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்களா, இவனை தேடியே இவ்வளவு நாட்கள் ஓயிடுச்சு, அவன் உடம்ப யூஸ் பண்ணலாம் என்ன, அவன் பிரெயின் தான் வச்சிருக்கால, அது மூலமா என்னத்தையாவது பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோவோட முதல் பிளான் என்ன அப்படின்னா ஜெயிலரை தாண்டி அந்த பாண்டியாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றது. ஆனா பாண்டியாவை வச்சுதான் அந்த கடத்தப்பட்ட அக்கீல மீட்கணும். இதுக்கு அந்த ஜெயிலர் பெரிய பிரச்சனையா இருக்கா அப்படின்றதால ஜெயிலுக்குள்ள ஒரு சின்ன சண்டை ஏற்படுத்துறாங்க, அந்த பாண்டியாவை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க நிறைய போலீஸ் இருந்தாலும் யாருமே தடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஜெயிலர் அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாப்ல, பார்க்க இவர் ஒரு டெரர் பீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சு, ஆனா நமக்கு தான் தெரிய ஒரு பயங்கரமான காமெடி பீஸ். இதனால இந்த மனுஷன் அங்க பாக்குறாரு அடிபட்டு கிடக்கிற பாண்டேவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக. அப்பதான் இவருக்கு ஒரு டவுட், ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு பாண்டேவை தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேங் வரலாம், எல்லாரும் போக்கஸ்டா இருங்க அப்படின்ற மாதிரி அவரோட டீமை செட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அங்க நம்ம ஹீரோ டாக்டராவே வேஷம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காப்ல. ஏன்னா இவரை ஏமாத்தி தூக்கிட்டு போனோம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அதனாலதான் இந்த கெட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிபட்டு கிடக்கிற அந்த நபர் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் உள்ள யாருமே வந்திருக்க மாட்டாங்க, ஆனா எங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சீனை கிரியேட் பண்ண இந்த மனுஷன் அதாவது ஜெயில டென்ஷன் ஆயிடுறாப்ல, என்ன தாண்டி எவன்டா உள்ள வந்தது நான் பாத்துக்கிறேன் வாங்கடா அப்படின்ற மாதிரி குரூப்பா எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு அந்த அடிபட்டு கிடக்குறாரு இல்லையா அவரை சேஃபா வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்குள்ள தள்ளிட்டு இவங்க கண்ணு நோக்கி பார்த்து போக்கிட்டே இருக்காங்க. தூரத்துல இருந்து டேய் உன வெட்டாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு அங்கதான் இருக்கானுங்க போல 40 பேர் இருப்பானுங்க, என் கையால அவனுக்கு தீந்தானுங்கடா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க கூட இருக்க மனுஷன் சார் அந்த டைலாக்கு ஒரே மாதிரி வந்துகிட்டே வாங்க சார் கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு பார்க்க அங்க இருக்கிறது ஸ்பீக்கர். சோ இவங்க ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்ற விஷயம் புரியுது. இதனால வேக வேகமா பாண்டியாவை சந்திக்கணும்னு போக அங்க அந்த மனுஷன் காணும். சோ வந்தவனுங்களை ஏமாத்தி தூக்கிட்டு போயிட்டானுங்களோ அப்படின்ற கடுப்புல அவனுக்கு எங்க போனாலும் விடக்கூடாதியா, பாயா அவங்களை பிடிக்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கூட்டு போன பாண்டியாவை வீடியோ கால் மூலமா கனெக்ட் பண்ண அந்த மனுஷன் இவனை பத்திரமா இங்க கொண்டு வந்து விட்டுட்டு இந்த அக்கீல கூட்டு போங்கன்னு சொல்லி வீடியோ கால கட் பண்றாரு. இந்த சைடு ஹீரோவோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க சரி எல்லா வேலைகளையும் பண்ணி டயர்டா இருப்பீங்க, நான் உங்களுக்காக மாங்காய் சோறு கொண்டு வரேன், அதுவும் நெய் ஊத்தி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா எல்லாருக்கும் ஒரு ஒரு உருண்டையை பிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அங்க பாண்டியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு,
அவர்கிட்ட போய் ஆனா சூப்பரா இருக்கும் நான் சாப்பிட்டு பாருங்களா நீட்டு அந்த மனுஷன் மோந்து பார்த்துட்டு ஆமா எனக்கு வேணாமா வாசனை ரொம்ப சூப்பரா இருக்குமான்னு சொல்ல இவங்க கம்பல் பண்றாங்க. ஆனா சும்மா சாப்பிடுங்கன்னா லைட்டா தட்டு மலை மேல இருந்து பொத்தனை விழுந்து ஸ்பாட்ல டெட் ஆயிடுறாப்ல. இவங்க எல்லாரும் பாக்குறாங்க என்னமா பண்ணி வச்சிருக்க நல்லா ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த பிளான இப்படி உடச்சி போட்டுட்டியம்மா அப்படின்ற ஒரு பார்வை. அவங்களும் என்ன லைட்டா தட்டினதுக்கே செத்துட்டானேன்னு ஒரு பார்வை. அண்ட் கட் பண்ணா இந்த சைடு மீனாட்சி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. உன் குடும்பமே இப்படித்தானா எவ்வளவு பெரிய பைத்தியக்காரியாவே இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டாலே நம்ம வேலை முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சது பெரிய மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இத ஹீரோ பாக்குறாரு கடுப்பாக்குறாரு. ஏன் நீ உன் வேலையை ஒழுங்கா பாத்துந்த அப்படின்னா இந்த நிலைமைக்கு வந்திருப்பியா? நம்ம எல்லாரும் தான் தப்பு பண்ணிருக்கோம். என் மனைவி ஏதோ ஆசையில தட்டினா அவன் வந்து போயிட்டான் அதுக்கு என்ன பண்றது நம்ம தான் பேட்ச் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சிஎம் போன் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரியாதுப்பா அந்த அக்கீல் என்கிட்ட வந்தாங்க நீங்க என்னத்தையாவது பண்ணுங்கன்னு காலை கட் பண்ணிட்டு அங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நான் அப்படியே கட் பண்ண அது ஜெயில இருக்காப்லையா இவங்களோட வண்டியை ஃபாலோ பண்ணி இங்க வந்துட்டாரு. வந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லை. நம்ம வரதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நம்மள யாரோ ஒரு கருப்பாடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கருப்பாடு நீ தானையா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஆள் இருப்பாப்ல. அவரை கேட்கும் போது இது நேரம் வரைக்கும் இந்த மனுஷன் பண்ண எல்லாத்துக்கும் பொறுமை காத்த அந்த மனுஷன் நீயும் வேலையை பார்க்க மாட்டேன் என்னையும் வேலையாட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேஸ் குரல்ல அவரை போட்டு பயங்கரமா கத்தி எடுத்துட்டாப்ல காது வலியோட. நம்ம ஹீரோ டீமை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. கட் பண்ணா இந்த டெட் பாடியை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கை கால்கள் அப்படின்ற எல்லாத்துலயும் நூலை கட்டி அந்த மனுஷன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற தோரணையில செட் பண்ணி வச்சிடுறாங்க. பாண்டிய பிரதர் போன் பண்ணி அண்ணன் நீ பேசாதன உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் நீ முதல்ல என்கிட்ட வந்து சேரன அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இவர் பேச மாட்டார் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா போயிடுச்சு. சோ இவரை கொடுத்துட்டு அது அக்கீல எப்படியாவது நம்ம மீட்டுருவோம் அதுக்கப்புறம் இவன் என்ன ஆனா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட மனைவியும் மீனாட்சியும் இருக்காங்க இல்லையா பட்டுன்னு கிளாஷ் போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கே ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சு அப்படின்னா மீனாட்சி ஓடி போய் செக் பண்ணுவாங்க. இதை பார்த்த இவங்க ஓ இப்பவே மயக்க மருந்து போட்டு வச்சிருக்காளா இன்னும் என்னத்தெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கோ அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சாட மாடையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணா பீலான்னு சண்டை ஆக்கிட்டே இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஏமா மீனாட்சி கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கு ஏமான்னு சொல்ல இவங்க நிறுத்துறதா தெரியல. 4 மாசத்துல கல்யாணம் பண்ணல நீ உன சும்மா விடுவனாடா இது சும்மா ட்ரெய்லர் தான் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இம்சை கொடுத்துக்கிட்டே இருக்க. கட் பண்ணி ஜெயிலர் இருக்கார் இல்லையா ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க அந்த பாண்டியோட போட்டோவை காமிச்சு இவனை நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்க எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது யாரு இந்த போட்டோல இருக்கார் இல்லையா அதே பாண்டே. ஆனா என்ன கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட்டு உட்காந்துருப்பாப்ல. இந்த விஷயம் ஜெயில இருக்க தெரியாது. ஆனா பக்கத்துல இருக்க சார் நம்ம என்னவோ தேடி வந்தால் இந்த ஆள் தான் நினைக்கிறேன் அண்ட் கூட இருக்கிறவங்கள பார்த்தா அந்த கடத்திட்டு போனாங்க இல்லையா அவங்கள மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆமா ஒரு பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் டேய் அவங்க பார்க்க பாவமா இருக்கிறாங்க இந்த போட்டோல பாக்குறவர் எப்படி இருக்காரு நான் சொல்றதை மட்டும் நீ செய்டா அப்படின்ற மாதிரி பின்னாடி நிக்க வைக்க அந்த சமயம்னு பார்த்து அந்த டாக்டர்ஸ் வேஷம் போட்டு கடத்திட்டு போனாங்க இல்லையா அவங்களோட போட்டோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்க போலீஸ் ஆபீசர் கொண்டு வந்து நீட்ட என்ன டவுன்லோட் ஆகல சார் இவங்களை நீங்க விடாதீங்க நான் போய் டவுன்லோட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு போக இந்த சைடு நம்ம ஹீரோ தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த பாண்டியோட உடல் இருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த ஜெயிலரோட தொட மேல வைக்கிறாரு. ஜெயிலர் பட்டு டேய் அந்த மாதிரி ஆளாடா நீ முதல்ல இங்க கிளம்புடா அப்படின்ற மாதிரி குடும்பத்தோட அனுப்பி வைக்க இந்த சைடு போட்டோவை டவுன்லோட் பண்ணிட்டு யோ எங்கேயா அந்த பசங்கன்னு கேட்க டேய் ஷெர்லாக் ஹோம்ஸ் அவங்களெல்லாம் நான் விட்டுட்டேன் அவனுக்கு வேற மாதிரி ஆளுங்கடான்னு சொல்ல இவர் போட்டோவை காமிக்கிறாரு. சோ இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்றத ஜெயிலர் உணர்றாரு. ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல நீங்க ஃபாலோ பண்ண வேணாண்டா நான் அவனை தனியா புடிச்சுக்கிறேன்னு கிளம்ப அங்க இருக்கிறவங்கள கும்பலா போய் ஒன்னும் புடுங்கல நீ தனியா போய் புடுங்க போறியான்னு ஒரு பார்வை. கட் பண்ணி பாண்டியோட பிரதரை கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது அவங்களோட எதிரியான நாயக் இருக்காரு ஒருத்தர் இறந்து போயிட்டு இருப்பாரு இன்னொருத்தர் இருப்பாரு. அந்த மனுஷன் என் அண்ணனை போட்டு தள்ளல நீ உன்னோட அண்ணனை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா இப்போ அந்த ஃபேமிலியோட அவன் வண்டியில தானடா வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற தகவலை கொடுக்க இந்த விஷயம் அந்த பாண்டிய மூலமா நம்ம ஹீரோக்கு வர ஆரம்பிக்குது. சோ உங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டீம் அனுப்பி விட்றேன் நீங்க அங்க அண்ணனை கொண்டு வந்துருங்க நான் அங்க அக்கீழ கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சோழ காட்டுக்குள்ள அந்த பாண்டேவை அதாவது இறந்து போன பாண்டேவை வச்சுட்டு அவனை சுத்தி காவலுக்கு ஆளுங்க எல்லாம் நின்னுகிட்டே இருக்காங்க. அவனுங்களுக்கு தெரியாது பணத்தை தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்றது. நம்ம ஹீரோவும் அப்ப அப்படி மேனேஜ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து அந்த நாயக்கோட ஆளுங்க உள்ள வந்துடுறானுங்க. இவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. இதை விட்டா சரியான சமயம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ அவங்களுக்கு நடுவுல இந்த டெட் பாடியை தள்ளி விட்டுட்டு அவனுக்கு சுட்டி இவரை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணலான்னு அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து வைக்க அந்த சமயம்னு பார்த்து ஜெயிலர் வராப்ல டேய் நீங்க
இவனை கொலை பண்ணிட்டு இங்க சுட்டு செத்து போனா அப்படின்ற மாதிரி பிரேமடா பண்றீங்க அப்படின்ற விஷயத்த இந்த சைடு இருக்க பாண்டே கிட்ட சொல்ல அந்த மனுஷன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாப்ல. ஏன் அதனை போட்டு தள்ளிட்டு நாடகமாட ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கன் எடுத்து அங்க இருக்க எல்லாம் சுடலான்னு போக அங்க ஒரு காமெடி கலந்த ஃபைட் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. இத்தோட முடிவை அகில் இருக்கார் இல்லையா, அவரை தூக்கிக்கிட்டு இவங்க இங்க இருந்து ஓடி போயிட்டாங்கன்னு இருக்கும். சோ ஜெயிலர் இங்க தனிமையில சிக்கிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பாண்டே என்ன பண்றாருன்னா இவரை சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஆக்கி இங்கேயே கடடான் செட் பண்ணிட்டு அவங்கள பிடிக்கணும்னு போக அவங்க எல்லாருமே ஓடி போய் ஒரு குடோன் மாதிரி இருக்கும், அங்க போய் உட்காந்துக்கிறாங்க. வெளியில பாண்டேவோட ஆளுகள் 60-70 பேர் கிட்ட நின்னுகிட்டே இருக்கு. நம்ம தீந்தோம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க எல்லாரும் பயப்படும் போது அந்த சமயத்துல ஹீரோட மீனாட்சியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அப்ப ஆரம்பிச்ச சண்டை இன்னும் ஓயல. இந்த சமயத்திலயும் அதாவது சாகரோடு தெரிஞ்ச சமயத்திலயும் இப்படி அடிச்சுக்கிறாங்களேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் கோவத்தை இவங்க தொட்டு விட்டுட்டுறாங்க, சீண்டி விட்டுட்டுறாங்க. இதை எல்லாத்தையும் காமிக்கணும் இல்லையா, வெளியே வராப்புல எத்தனை பேர் இருந்தா எனக்கு என்னன்னு ஒட்டு மொத்த கோவத்தையும் காமிக்க ஆரம்பிக்கிறாப்புல. பொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டும் தன்னோட எக்ஸ் காதலையும் நினைச்சுக்கிட்டும் பயங்கரமா சண்டை போட்டாரு. பொண்டாட்டி எத்தனை பேர் வந்தாலும் நான் உங்ககிட்ட தானடி அன்பா இருக்கேன், நீ என்ன சந்தேகப்படலாமாடி அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அடி. அதே சமயத்துல என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னா நான் ஆகிட்டே இருக்கணுமா, ஏன் நீ ஒரு நாள் கூட ஒரு கால் கூட பண்ணலையே, அப்ப நீ மட்டும் என்ன நினைச்ச அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அடி. அப்படி வார்த்தைகளால் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. இத்தோட முடிவுல அங்க இருக்க எல்லாருமே காலி. டாக்டர் ஓடி வந்து இவரை காம் டவுன் படுத்துறாரு. என்ன சார் நீங்க எல்லாரையும் அடிச்சிட்டீங்களேன்னு சொல்ல அப்பதான் இவருக்கு ரியலைஸ் ஆயிருக்கு நம்ம பண்ண விஷயங்கள்லாம். 2 பெண்கள் மேல இருக்க கோவத்தை இப்படி காமிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த சிஎம் போன் அடிக்கிறாரு. உடனே அவரை கூட்டு வாங்கடா, அவர் இல்லாம பல பிரச்சனை போய்கிட்டு இருக்குடான்னு சொல்ல அந்த சமயத்துல ஹீரோ இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறாரு. அது என்ன அப்படின்னா அகில இவரை கடத்திட்டு போயிட்டார். எதனால இப்படி பண்ணாரு அப்படின்றது யாருக்கும் புரியல. சிஎம் போன் பண்ணிட்டு அவன் பொம்மையாடா, பெரிய கம்பெனியோட சிஇஓடா, இப்படி மாத்தி மாத்தி விளையாடிட்டீங்களேடா, உனக்கு என்னடா வேணும்னு கேட்க அப்பதான் எனக்காக நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லி இவரோட ஆசிரியருக்கு ஒரு பணம் கொடுத்து அமைச்சிருப்பா இல்லையா, அந்த பணத்தை ஒரு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு வந்திருப்பாப்ல. அப்பதான் அவரோட கஷ்டம் என்ன அப்படின்றது நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ற நிலைமை ஏற்பட்டிருக்கும். இவர் எலெக்ஷன் டேட் அன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தர் உள்ள போந்து அந்த லைன் எல்லாத்தையும் கழிச்சு தாண்டி போகணும்னு ட்ரை பண்ண தடுத்து நிறுத்துறாரு, தட்டி கேட்கிறாரு. அந்த மனுஷன் இவரை அடிச்சு போட்டுட்டு ஒன்னு சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாப்ல. அவர் எம்எல்ஏ வாங்கி முதல் வேலையா இவரோட வேலைக்கு ஆப்பு வைக்கிறப்பல ஒரு பொண்ணு கூட தனிமையில தகாத உறவுல இருந்துட்டார் அப்படின்ற மாதிரி இவர் மேல தப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு இவரோட பேரையே கெடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எனக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட பேரை மறுபடியும் சம்பாதிச்சு கொடுக்கணும். ஏன்னா அப்பா அம்மாக்கு நிகரா பாக்குற ஒரே ஒரு ஆள் நம்ம கடவுளான ஆசிரியர்கள் மட்டும்தான். அந்த ஆசிரியர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை கூடாதுன்னு சொல்ல சிஎம் முதல்ல அந்த வேலையை பார்த்தவன் எவன்டான்னு திரும்பி அவனை கூப்பிட்டு பலாருன்னு ஒரு ஆராய்ச்சி பிரஸ் மீட்டை வைக்கிறாங்க. அதுல அந்த மனுஷன் பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்க இந்த ஆசிரியர் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி அவருக்கு வேலை கிடைக்குது. குழந்தைகள் எல்லாருமே அவரை ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. ஹீரோவை கட்டி பிடிச்சி ஆசிரியர் தன்னோட நன்றிகளை தெரிவிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நக்கீலும் பாத்தீங்கன்னா அவரோட ஊருக்கு கிளம்பிட்டார் அப்படின்ற விஷயத்த காமிச்சு ஹீரோ கிட்ட போகுது. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு பொண்ணு கோலம் போட்டதை பாக்குறாங்க. என்னம்மா புதுசா இருக்கீங்க, எந்த ஊருமா நீங்கன்னு கேட்க அப்பதான் தெரியுது வந்திருக்கிறது மீனாட்சி அப்படின்றது. சோ இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிச்சு, இனிமேல் நான் இங்கதான் இருக்க போறேன், என் ராஜுவை பார்த்துக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி கையை பிடிக்க இவரோட மனைவி அழுதுகிட்டே சண்டைக்கு போறாங்க. சோ உலகமே அழிஞ்சாலும் இவங்களோட சண்டைக்கு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரும் இதை பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.